ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இலக்கணத்திலிருந்து எச்சம் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக இருந்து ஒரு கொஷின் வரும், படிச்சுக்கோங்க. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எச்சம் 2 வகைப்படும். 1 பெயரெச்சம், 2 வினையெச்சம். பெயரெச்சம் படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். எடுத்துக்காட்டு: படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்த புத்தகம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும். பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எந்த நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா என்று கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. பெயரெச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம்,